ஆன்மீக பாதையில் சுவாமி குருபரானந்தா. தொடர்ச்சி. வாய்மை. முகவுரை. வாய்மை என்றால் உண்மை பேசுதல் என்பது பொருள். வாய்மையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய நுட்பங்கள் பல உள்ளன. வாய்மையை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாததால் தான் பலர் உண்மையை பேசினால் இவ்வுலகில் வாழ முடியாது என்பது போன்ற தவறான கருத்தில் உள்ளார்கள். வாய்மையை பின்பற்றவே முடியாது என்றும் வாய்மையை பின்பற்றினால் வாழ்வில் உயர முடியாது என்றும் பலர் தவறாக கருதி வர காரணம் வாய்மையின் தத்துவத்தை சரியாக உணராததே. வாய்மையின் தத்துவத்தை சரியாக உணர முயல்வோம். வாய்மையின் இலக்கணம். வாய்மை என்பது அறிந்தது கூறல். நாம் எதை அறிந்தோமோ அதை அவ்விதமே கூறுதல் வாய்மை. நாம் சரியாக மனதில் அறிவது உண்மை. நாம் எதை கூறினோமோ அதன்படி உடல் மூலம் செயல்படுதல் மெய்மை. உடல் மெய் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியாக மனதில் புரிந்து கொள்ளுதல் உண்மை. மனதில் அறிந்ததை வாக்கால் கூறுதல் வாய்மை. கூறியபடி உடல் மூலம் செயல்படுதல் மெய்மை. மனம், வாக்கு, உடல் இவைகளின் மூலம் பின்பற்றப்படும் ஒழுக்கம் உண்மை, வாய்மை, மெய்மை. உண்மையை கூறுதல் வாய்மை என்பதால் நாம் மனதால் புரிந்து கொண்டது உண்மையாக இருக்க வேண்டும். நம்மிடம் தவறான செய்தியை ஒருவர் கூற நாம் அதை உண்மை என்று நினைத்து பேசும் பொழுது நாம் நம்மை பொறுத்தவரை உண்மையை பேசி இருந்தாலும் அது வாய்மை ஆவதில்லை. ஆகவே வாய்மை உண்மைக்கு பின் வருகிறது. நாம் கூறியபடி நடந்து கொள்ளவில்லை எனில் நம் கூற்று பொய்யாகி விடுகிறது. ஆகவே வாய்மை மெய்மையையும் சார்ந்துள்ளது. உண்மைக்கும் மெய்மைக்கும் இடையில் இருக்கும் வாய்மை மிக முக்கியமான ஒழுக்கம். உண்மை, வாய்மை, மெய்மை இம்மூன்றையும் சேர்த்து பின்பற்றும் ஒழுக்கம் ஆர்ஜவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆர்ஜவத்தின் மையத்தில் இருப்பது வாய்மை. சரியான அறிவை அடைந்து அறிந்ததை கூறுதலும் நாம் கூறியபடி செயல்படுதலும் வாய்மையின் இலக்கணம். பொய் பேசாமை வாய்மை என்றும் வாய்மைக்கு இலக்கணம் உண்டு. நாம் அறிந்த உண்மையை கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதை கூறுகிறோமோ அது உண்மையாக இருக்க வேண்டும். ஆகவே வாய்மை என்பது பொய் சொல்லாமையே. இவ்விதம் உண்மையை கூறுதல், பொய் கூறாமை என வாய்மைக்கு சாதாரணமாக இலக்கணம் கூறப்படுகிறது. ஆனால் வாய்மைக்கு மேலும் சில நுட்பமான விளக்கங்கள் தர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளன. அவற்றை இனி பார்ப்போம். வாய்மையும் நன்மையும். எது வாய்மை என்பதற்கு பொருள் கூற வரும் சான்றோர்கள் நன்மை தருவதை பேசுதல் வாய்மை என்று கூறுகிறார்கள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் என்கிறார் வள்ளுவர். உண்மையை கூறுதல் என்ற இடத்தில் நன்மையை கூறுதல் வாய்மை என்றே வாய்மை விளக்கப்படுகிறது. அப்படியென்றால் உண்மை வேறு, நன்மை வேறு என்று பொருள் அல்ல. என்றும் உண்மையும் நன்மையும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவைதான். இருப்பினும் எந்த சூழ்நிலையில் எந்த உண்மையை பேசினால் நன்மை ஏற்படுமோ அந்த உண்மையை பேசுவதே வாய்மை. ஆகவே வாய்மையில் முன்னிருப்பது நன்மையே. ஒருவருக்கு ஏற்பட்டுள்ள நோயை அவர் அறிந்தால் அந்த உண்மை அவருக்கு பயத்தையும் துயரத்தையும் கொடுத்து தீமையைத்தான் விளைவிக்கும் என்றால் அந்த உண்மை நன்மையை தருவதில்லை. அங்கு உண்மையை மறைப்பதும் மாற்றி கூறுவதும் அவசியமாகிறது. ஆகவே வாய்மையில் உண்மைக்கு முன் நன்மையே நிற்கிறது. நன்மை. நன்மை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தீமை அல்லது கேடு. உடலுக்கும் மனதுக்கும் புத்திக்கும் எது தீமை அல்லது கேடு விளைவிக்காதோ அதுவே நன்மை. உடலுக்கு ஆரோக்கியம் நன்மையாகும், மனதுக்கு நற்பண்புகள் நன்மையாகும், புத்திக்கு அறிவு நன்மையாகும். பொதுவாக தமக்கு வரும் துயரத்தை தீமை எனவும் இன்பத்தை நன்மை எனவும் மக்கள் கருதி வருகிறார்கள். எது இன்பமோ அது நல்லது, எது துயரமோ அது கெட்டது என்பது முற்றிலும் உண்மை அல்ல. சில துயரங்கள் நமக்கு நன்மையை கொடுக்கலாம். எல்லா இன்பங்களும் நன்மை தருவதும் இல்லை. நாவுக்கு இன்பத்தை தரும் எத்தனையோ உணவுப் பொருட்கள் உடலுக்கு ஆரோக்கியம் என்ற நன்மையை தருவதில்லை. மனதுக்கு போதை மூலம் கிடைக்கும் இன்பம் நன்மை அல்ல. மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுவது போன்ற கீழான பழக்கத்தால் வரும் இன்பம் நன்மை தருவதில்லை. அதுபோல் அறியாமை, மோகம் போன்றவை புத்திக்கு நன்மையை தருவதில்லை. இவ்விதம் இன்பம் வேறு, நன்மை வேறு என்பதை உணர வேண்டும். நன்மையும்
இன்பமும் நம்முன் நிற்கும்போது அறிவுடையவன் இன்பத்தை விடுத்து நன்மையை தேர்ந்தெடுக்கிறான் என்பது உபனிஷத் வாக்கு. எவ்விதம் நன்மை என்பது இன்பத்திலிருந்து வேறுபட்டதோ அது போலவே தீமை என்பதும் துன்பத்திலிருந்து வேறுபடுகிறது. நமக்கு வரும் துயரங்கள் அனைத்தும் தீமை அல்ல. வாழ்வில் நம்மை பல சமயங்களில் பயன்படுத்துவது துயரமே. நமக்கு ஏற்படும் இன்னல்கள் வாழ்வில் சில உண்மையை உணர்த்தும் கருவிகளாக இருக்கின்றன. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு நன்மையை தருமோ அவற்றை தேர்ந்தெடுத்தும், எப்படிப்பட்ட இன்பம் நன்மையை தராதோ அவற்றை விடுத்தும் நாம் நமக்கு நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும். நன்மை தராத இன்பத்தை விடுவதற்கும் நன்மை தரும் துயரத்தை எடுத்துக்கொள்வதற்கும் தவம் என்று பெயர். இவ்விதம் நன்மை எது என ஆராய்ந்து பார்த்தால் உடலுக்கு ஆரோக்கியமும் மனதுக்கு நற்பண்புகளும் புத்திக்கு அறிவும் நன்மையாகும். இப்படிப்பட்ட நன்மையை தர எவை உதவுகின்றனவோ அவை நன்மையாகின்றன. உடலுக்கு ஆரோக்கியம் நன்மையெனில் ஆரோக்கியத்தை கொடுக்கும் உணவு உடற்பயிற்சி போன்றவையும் நன்மையே. நற்பண்புகள் மனதுக்கு நன்மை எனில் நற்பண்புகளை அடைய உதவும் அனைத்தும் நன்மையே. அறிவு நன்மை எனில் அறிவை அடைய உதவும் நூல்கள் போன்றவையும் நன்மையே. நம் சொல் ஒருவருக்கு நன்மையை தரும் கருவியாக அமையலாம் அல்லது தீமையை தரும் விதத்திலும் அமையலாம். ஆகவே நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்கும் விதத்தில் நம் சொல் அமைந்தால் அதுவே வாய்மை. இனி நாம் வாய்மையை 3 படிகளாக பார்க்க போகிறோம். அந்த 3 நிலைகளும் நன்மை மையமாக இருக்க வேண்டும். வாய்மையின் 3 நிலைகள். வாய்மை என்ற ஒழுக்கத்தை 3 விதத்தில் பின்பற்ற வேண்டும். நாம் பார்க்க உள்ள 3மே வாய்மையாகும். இம்மூன்றில் முதல் நிலையைத்தான் முதலில் பின்பற்ற வேண்டும். முதல் நிலையை பின்பற்ற இயலாத சூழ்நிலையில்தான் 2ஆம் நிலைக்கு செல்ல வேண்டும். அதுவும் இயலாத பொழுதுதான் 3ஆம் நிலையை பின்பற்ற வேண்டும். 3 நிலைகள் முறையே: 1 உண்மையை கூறுதல், 2 உண்மையை மறைத்தல், 3 உண்மையை மாற்றி கூறுதல். இம்மூன்றும் வாய்மையின் படிகள். இவற்றை இனி பார்ப்போம். முதல் நிலை உண்மையை கூறுதலே நம் முதல் முயற்சியாக இருக்க வேண்டும். வாய்மையின் பொதுவான இலக்கணமும் உண்மையை கூறுதல் என்பதே. உண்மையை கூறும் பொழுது நன்மை இருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும். நன்மை இருந்தால் முதல் நிலையிலேயே வாய்மை கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்நிலையை கடைபிடிக்க வாய்ப்பு இருந்தும் அடுத்த படிகளுக்கு இறங்கினால் அது பொய்மையாகிறது. உண்மையை கூறினால் நன்மை ஏற்படுவதில்லை என்ற சூழ்நிலையில்தான் 2ஆம் நிலைக்கு செல்ல வேண்டும். 2ஆம் நிலை எந்த சூழ்நிலையில் உண்மையை கூறினால் நன்மை ஏற்படுவதில்லையோ அப்போது உண்மையை மறைப்பதில் தவறில்லை. உண்மையை மறைப்பது அவசியமும் ஆகிறது. உண்மையை ஜீரணிக்க சக்தியற்றவரிடம் உண்மையை மறைப்பதே தர்மம். நோயாளியிடம் மருத்துவர் நோயின் தன்மையை மறைப்பது போல நமக்கு தெரிந்த உண்மையை எல்லாம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. வாய்மை என்பதற்கு பொய் கூறாமை என்றும் பொருள் பார்த்தோம். உண்மையை கூறாமல் இருப்பதாலும் உண்மையை மறைப்பதாலும் நன்மை இருக்கும் எனில் உண்மையை மறைப்பதும் வாய்மையாகிறது. தர்மத்தில் உள்ள இடர்பாடான ரகசியத்தை இங்கு நாம் உணர வேண்டும். இந்த உண்மை என்றும் நன்மையை தருவதாக இருப்பினும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாதவரிடம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தீமைதான் ஏற்படுகிறது. அங்கு நாம் உண்மையை பொறுத்திருந்து கொடுக்க வேண்டும். பாலை மட்டுமே ஜீரணிக்கக்கூடிய சக்தியுடைய குழந்தைக்கு திட உணவை கொடுக்க கூடாது தானே. ஒரு இளைஞன் கீதை வகுப்புக்கு ஆர்வத்துடன் வர ஆரம்பித்தான். அவன் தந்தையிடம் உண்மையை கூறினான். தந்தையோ கீதை வகுப்புக்கு வர தடை விதித்தார். வீட்டில் ஒரு யுத்தமே நடந்தது. இங்கு உண்மையை மறைக்காததே இந்த சங்கடத்திற்கு காரணம். கீதையை கேட்பதால் வரும் நன்மையை உணராத தந்தையிடம் உண்மையை கூறும் பொழுது அது நன்மையாக உருவெடுப்பதில்லை. நம்முடைய வாழ்வில் பல சமயங்களில் நம்மிடம் உண்மை இருந்தும் நமக்கே சங்கடம் வர காரணம் நாம் அறிந்த உண்மையை தகுதியற்றவரிடம் கொடுப்பதனால்தான். ஆகவே உண்மை மறைக்கப்பட வேண்டிய இடத்தில் மறைக்கப்பட வேண்டும். பொதுவாக ஒருவன் செய்யும் தீய செயலைத்தான் மறைப்பது வழக்கம். ஆகவே எது மறைக்கப்படுகிறதோ அது தீயது என்று நினைத்து வருகிறோம். ஆனால் சில சூழ்நிலைகளில் உண்மையும் நற்செயல்களும் மறைக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் தானம் முதலிய நற்செயல்களை செய்து வருவதை பார்க்கிறோம். நல்லதையும் சில சமயங்களில் சிலருக்கு தெரியாமல் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவ்விதம் செய்வது தர்மமே. தெரியாமல் செய்கிறோமே என்ற குற்ற உணர்வு தேவையில்லை. முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது யாதெனில் நாம் மறைத்து செய்யும் செயல் தர்மத்திற்கு உட்பட்டதாகவும் நன்மையை தருவதாகவும் இருக்க வேண்டும். இவ்விதம் உண்மையை மறைத்தல் வாய்மையாகிறது. 3ஆம் நிலை
உண்மையை கூறுவதால் நன்மை ஏற்படுவதில்லை என்ற சூழ்நிலையில் உண்மையை மறைக்கவும் முடியவில்லை என்ற சூழ்நிலையும் ஏற்படும் பொழுது உண்மையை மாற்றி கூறுதல் வாய்மை ஆகிறது. வள்ளுவரும் பொய்மையும் வாய்மையிடத்த பொறைதீர்த்த நன்மை பயக்கும் எனில் குற்றமற்ற நன்மையை கொடுக்கும் பொய்மையும் வாய்மையாகவே கருதப்படுகிறது. பொறைதீர்த்த குற்றமற்ற உண்மையை மாற்றி கூறுவதற்கு பொய் என்று பெயர். இங்கு பொய்மையே வாய்மை என்று கூறப்படுகிறது. பொய்மையே வாய்மை என்றால் பொய்மை வாய்மை என்ற வேற்றுமையே இருக்காது. பொய் பொய்தான், உண்மை உண்மைதான். இருப்பினும் சில சூழ்நிலைகளில் பொய்மை வாய்மையாக மாறுகிறது. எங்கு பொய்மையால் நன்மை ஏற்படுகிறதோ அங்கு பொய்மை வாய்மையாக மாறுகிறது. பொய்மையால் எங்கு கூறுபவருக்கு மட்டும் லாபம் ஏற்படுகிறதோ அங்கு பொய்மை பொய்மையே. முதல் 2 நிலைகளையும் பின்பற்ற முடியாத பொழுதுதான் இந்த 3ஆம் நிலைக்கு இறங்கி வர வேண்டும். இம்மூன்றும் வாய்மையே என உணர்ந்தால் வாய்மையை பின்பற்றி வாழ முடியாது என்று நினைப்பது தவறுதானே. மருத்துவர் நோயாளியிடம் நோயை பற்றிய உண்மையை கூறலாம், உண்மையை மறைக்கலாம், உண்மையை மாற்றியும் கூறலாம். இம்மூன்றிலும் நன்மை இருக்க வேண்டும். பணத்திற்காக உண்மையை மாற்றி கூறும் பொழுது அது பொய்மையாகி பாவம் என்ற பலனையை கொடுக்கிறது. உண்மையை கூற வேண்டிய இடத்தில் உண்மையை மறைத்தாலோ மாற்றி கூறினாலோ சங்கடம் ஏற்படுகிறது. உண்மையை மாற்றி கூற வேண்டிய இடத்தில் உண்மையை கூறினாலும் சங்கடம் ஏற்படுகிறது. வாய்மையை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் சதுரங்க விளையாட்டை விட கவனமாக இருக்க வேண்டியுள்ளது. வாய்மையை பின்பற்றுவது என்பது வாக்கின் மூலம் நன்மையை பின்பற்றுவதாகும். எது நன்மையோ அதை உடல், வாக்கு, மனம் இவற்றின் மூலம் பின்பற்றுவதே அறம். நன்மையை கொடுக்காத எந்த தவமும் நமக்கு உயர்வை கொடுக்காது. இதுவரை நாம் வாய்மையின் இலக்கணத்தை பார்த்தோம். இனி நாம் வாய்மையில் உள்ள மற்ற தத்துவங்களை பார்ப்போம். வாய்மையே வெல்லும், சத்தியம் ஏவ ஜெயத்தே என்பது முண்டகோபனிஷத்தில் அமைந்துள்ள வாக்கியம். சத்தியம் உண்மை அல்லது வாய்மை, ஏவ மட்டும், ஜெயத்தே வெற்றி பெறுகிறது, வாய்மையே வெல்லும் என்ற பொருள் கொண்ட வாக்கியத்தை நாம் வாய்மையை பின்பற்றுபவன் தான் வெற்றியடைவான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் நமக்கு பெரும் சந்தேகம் தோன்றுகிறது. பலர் இந்த உபனிஷத் வாக்கியத்தை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இக்காலத்தில் உண்மையை பேசினால் பிழைக்க முடியாது, உண்மை பேசுபவனுக்கு காலம் இல்லை, உண்மையை பேசுபவன் ஏமாளி என்று எண்ணி வருகிறார்கள். இவ்விதம் நினைக்க காரணம் அவர்கள் பல சமயங்களில் பொய்மை வெற்றி பெறுவதை பார்க்கிறார்கள். உண்மையை கூறுபவனுக்கு தோல்வியும் கஷ்டங்களும் வருவதை பார்க்கிறார்கள். பொய் கூறுபவர்கள் சுலபமாக காரியத்தை சாதித்துக் கொள்வதையும் பொய்மையால் உடனடி லாபத்தையும் தங்களுடைய அனுபவத்திலும் பிறருடைய அனுபவத்திலும் காண்கிறார்கள். ஆகவேதான் வாய்மையை வெல்லும் என்ற வாக்கியத்தை பொய் என நினைக்க தோன்றுகிறது. இங்கு நாம் மிக நுட்பமான கருத்து ஒன்றை பார்க்க போகிறோம். வாய்மையை விடுத்து பொய்மையை பின்பற்றுவதால் உடனடி லாபம் கிடைக்கிறது என்பதும் சில கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடிகிறது என்பதும் நமது அனுபவமாக இருக்கையில் வாய்மையை வெல்லும் என்பது எப்படி உண்மையாகும்? ஆம், பொய்மையை பின்பற்றுவதால் உடனடி லாபம், வெற்றி போன்றவை கிடைக்கின்றன. ஆனால் அந்த லாபம் உண்மையான லாபம் அல்ல. அந்த நேரத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய பொய்யான இன்பத் தோற்றம். பொய்மையால் வரும் நஷ்டம் அப்பொழுது தெரிவதில்லை. அறியாமையால் வரும் தமோ குணத்தின் விளைவான இன்பமே பொய்மையின் மூலம் கிடைக்கும் லாபம். பொய்மையால் கிடைக்கும் இழப்பு ஈடுகட்ட முடியாதது. பொய்மையால் கிடைக்கும் லாபம் மிகவும் அல்பமானது. அல்ப லாபத்திற்காக வாய்மையை விடுவதால் வரும் நஷ்டமே பேரிழப்பு. பொய்மையால் லாபம் உண்டு என்பது உண்மை, பொய்மையால் பெரும் நஷ்டம் உண்டு என்பதும் உண்மை. நஷ்டத்தை கணக்கில் கொண்டு பார்த்தால் லாபத்தை லாபம் என்று சொல்ல முடியாது. வாய்மையை பின்பற்றுவதால் சில இழப்புகள் நேரிடலாம். வாய்மையை பின்பற்றுவதால் வரும் நன்மையை கணக்கிட்டு பார்த்தால் இந்த இழப்பை இழப்பு என்று சொல்ல முடியாது. வாய்மையால் இழப்பு ஏற்படுவது வெறும் தோற்றம், நன்மை ஏற்படுவது என்பது உண்மை. எப்படி என உதாரணம் ஒன்றின் மூலம் பார்ப்போம். ஒருவர் பொருளாதார ரீதியாக நடுத்தரத்தில் இருக்கிறார். அவரால் சிறிதளவுதான் சேமிக்க முடிகிறது. அவர் மனதில் எதிர்காலத்தை குறித்து பாதுகாப்பின்மை, பயம் போன்ற உணர்வுகள் ஏற்படுகின்றன. பணம் இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு, மனதில் மகிழ்ச்சியும் பயமின்மையும் பணத்தை சேகரித்தால் தான் கிடைக்கும் என்பது அவர் எண்ணம். அவர் மட்டுமல்ல, பொதுவாக பலர் இவ்விதமாய் எண்ணுகிறார்கள். ஒரு கடையில்
2 கழுதைகள் இருக்கும் படம் மாட்டப்பட்டிருந்தது. அந்த படத்திற்கு பூ, மாலை, ஊதுபத்தி போன்ற அலங்காரங்களும் இருந்தன. கழுதையின் படத்தை கடையில் மாட்டினால் பணம் அதிகமாக குவியும் என்று ஒரு நம்பிக்கை. ஆக பணத்திற்காக கழுதையையும் வழிபட தயாராக உள்ளனர். பணத்திற்கு சமுதாயத்தில் உள்ள மதிப்பின் காரணமாகத்தான் பணம் பலருக்கு முக்கிய இலக்காக அமைந்துள்ளது. இங்கு நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்ட நபரும் பணமே முன்னின்றது. அவருக்கு வாய்மையை விடுவதால் பணம் அதிகம் கிடைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் எடை போட்டு பார்த்தார், வாய்மையா பணமா? பணத்தால் வீடு, வாகனம், சமுதாயத்தில் புதிய மதிப்பு போன்ற லாபத்தை அடைய முடிவதை எண்ணினார். பணம் பாதுகாப்பையும் இன்பத்தையும் கொடுக்கிறது என்று கணக்கிட்டார். வாய்மையால் கிடைக்கும் நன்மை அவர் புத்திக்கு எட்டவில்லை. ஆகவே அவர் வாய்மையை விட்டு பணத்தை சேகரித்து கொண்டார். வாய்மை விடுத்து பொய்மையை பற்றியதனால் பெரிய செல்வந்தராகிவிட்டார். அவரை சுற்றி பாதுகாப்பிற்கு பொருள்களும் மனிதர்களும் குவிந்தனர். இன்பத்தை கொடுக்கும் பொருள்களும் அவரை சூழ்ந்தன. சமுதாயத்தில் முன்னேறியவர், பெரிய மனிதர் போன்ற பட்டங்களும் அவருக்கு கிடைத்தன. இதை மட்டும் பார்த்தால் வாய்மை வென்றதாக நமக்கு தெரியவில்லை. அவருடைய மனதை இனி நாம் பார்ப்போம். வாய்மையை தியாகம் செய்ய அவர் துணிந்ததற்கு முக்கிய காரணம் மனதிலுள்ள பாதுகாப்பின்மை, பயம் போன்றவை நீங்க வேண்டும் என்பதை. ஆனால் பணத்தை அடைந்த பின்னும் பயம் மனதிலிருந்து நீங்கவில்லை. இப்பொழுது பணம் நம்மை விட்டு சென்றுவிடக்கூடாது என்ற பயம், வருமான வரி அதிகாரிகளிடம் பயம், வசதியான வாழ்வை அனுபவித்ததனால் உடலும் மனதும் வசதிகளுக்கு அடிமையாகி விட்டதால் வசதிகள் பறிபோகக்கூடாது என்ற பயம், தான் கூறிய பொய்கள் வெளிப்பட்டு விட்டால் புகழ் இழக்கப்படும் என்ற பயம். பணம் தன்னை காக்கும் என எண்ணி அவருக்கு இப்பொழுது புரிகிறது, அவர்தான் பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. எந்த பயம் மனதிலிருந்து நீங்க வாய்மையை விட்டாரோ அந்த பயம் அவரை விட்டு நீங்கவில்லை. முன்பு பணம் இல்லை என்ற பயம், இப்பொழுது பணம் சென்று விடக்கூடாது என்ற பயம். முன்பு நிம்மதியாக உறங்கினார், இப்பொழுது உறங்க மாத்திரை தேவைப்படுகிறது. அவரை சுற்றி பாதுகாப்பிற்காக பல கதவுகள் உருவாக்கி இருந்தும் புதிய விதமான பயம் அவருடைய மனதிற்குள் புகுந்து விட்டது. வாய்மை என்ற கதவுதான் மனதிற்குள் பயம் புகுந்து விடாமல் பாதுகாக்கும். வாய்மையை விட்டதால் பெற்ற வெற்றியே பொருள்களின் சேர்க்கை. ஆனால் எதற்காக பொருளை சேர்த்தாரோ அதை அப்பொருள் உண்மையில் தரவில்லை. அவர் பொய் கூறி சேர்த்த பொருள்களை மட்டும் பார்த்துவிட்டு வாய்மை தோற்றது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவருடைய மனதை பார்த்தால் வாய்மையை வென்றது என்பது புரியும். இந்த உண்மையை இன்னமும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இனி ஒரு உதாரணத்தையும் பார்க்கலாம். ஒரு மனிதர் வாய்மையை பின்பற்றுவதால் கிடைக்கும் வருமானத்தை மட்டுமே வைத்து வாழ்க்கை நடத்தி வருகிறார். இவரை சுற்றி அதிகமாக பொருள்கள் சேரவில்லை. ஆனால் வாய்மையையே வாழ்வாக கொண்டுள்ளார். வாய்மையை பின்பற்றியதன் பலனாக மனதில் நிறைவையும் அளவிட முடியாத தைரியத்தையும் அடைகிறார். பாதுகாப்பின்மை, பயம் போன்றவை நீங்கிய மனதை அடைகிறார். போதும் என்ற நிறைவை அடைகிறார். இவருக்கு வாய்மை வெளிப்பொருள்களை கூட்டவில்லை, ஆனால் அதே நேரத்தில் மனதில் உறுதியையும் பயமின்மையையும் நிறைவையும் கூட்டியது. இந்த இருவரில் உண்மையில் வெற்றி பெற்றவர் யார்? வாய்மையை பின்பற்றியவரை வெற்றி பெற்றவர். ஆகவே வாய்மையை வெல்லும் என்பது உண்மை. வாய்மையை பின்பற்றினால் மனதிற்கு தைரியம் வரும், மனதில் உள்ள அல்பமான பயம் நீங்கும், மனதில் நிறைவு ஏற்படும். வெறும் பொருள்களை மட்டுமே சேகரித்து வைப்பவரை கண்டு பொறாமைப்படும் குணம் நீங்கும். நம்மையே நாம் பெருமிதமாக பார்க்கும் உணர்வும், செல்ஃப் வேலிடேஷன், நம்மையே நாம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும், செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஏற்படும். இது போன்ற பலனை கொடுக்கும். வாய்மையை விடுவதால் கிடைக்கும் லாபம் இரு கண்களை விற்று டிவி வாங்குவது போன்றதாகும். வாய்மையை பின்பற்றுவதால் சில நஷ்டங்கள் அவ்வப்போது வரலாம். ஆனால் லாபத்தை கணக்கிட்டு பார்த்தால் அடைந்த நஷ்டத்தை நஷ்டம் என கூற முடியாது, முதலீடு என்றே கூற வேண்டும். வாழ்வில் எதையும் இலவசமாக பெற முடியாது. தவத்தால் தான் எதையும் அடைய முடியும். வாய்மையை பின்பற்றுவதனால் வரும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தவம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் வாய்மை எப்போதும் வெற்றியை தான் அடைகிறது. வாய்மையை பின்பற்றியதால் ஹரிச்சந்திரனுக்கு ஆரம்பத்தில் பல இன்னல்கள் வந்தன, இறுதியில் பெரும் நன்மை ஏற்பட்டது. ஒரு கோணத்தில் வாய்மை முதலில் தோற்றது, இறுதியில் வென்றது எனலாம். சற்று ஆழ்ந்து நோக்கினால் இறுதியில் அடையும் பெரும் நன்மைக்கு முதலில் வந்த இன்னல்கள் தவமாகின்றன. அப்படியென்றால் வாய்மை எப்பொழுதுமே தோற்பதில்லை. ஒரு கோணத்தில் தோற்றது என ஆரம்பத்தில் எண்ணினாலும் உண்மையில் வாய்மைக்கு தோல்வி என்ற அனுபவமே இல்லை. எந்த ஒரு முக்கியமான பலனை அடைய வேண்டும் என்று வாய்மையை விடுக்கிறோமோ அந்த பலனை வாய்மையை விடுவதால் அடைய முடியாது. வாய்மையை பின்பற்றுவதால் தான் உண்மையில் நாம் விரும்பும் பலனை அடைய முடியும். பொய்மை எப்படிப்பட்ட பலசாலியையும் கோழையாக்கிவிடும்.
பொய்மையால் பொருள்களை குவிக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கும் மனதை இழந்து விடுவோம். மனதிலுள்ள பொறாமை, பயம் போன்ற அசுத்தங்கள் பொய்மையால் வளர்கிறது. வாய்மை என்ற தர்மத்தால் மனம் பண்படுகிறது. நம் மனம் நமக்கு நண்பனாக மாறுகிறது. தர்மோ ரக்ஷதி ரஷிதக, உன்னால் காக்கப்பட்ட தர்மம் உன்னை காக்கும். இது சான்றோர் கண்ட அனுபவம். ஆகவே வாய்மை என்ற மேலான தர்மத்தை பின்பற்றினால்தான் நாம் உண்மையில் எதை வெல்ல விரும்புகிறோமோ அதை வெல்ல முடியும். நம் உயர்வுக்கு உண்மையான காரணமாக இருக்கின்ற வாய்மையே வெல்லும். சொல் ஒழுக்கம். மனதில் உள்ள எண்ணங்களை மற்றவர்களுக்கு சொல் மூலமாக புரிய வைக்கும் வாய்ப்பு மனிதனுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது. மிருகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தன் இனத்திற்கு தன் உணர்வை புரிய வைக்கின்றன. ஆனால் மனிதனுக்கு பேச்சின் மூலம் உணர்வை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பை சாபமாகவும் ஆக்கலாம் அல்லது வரமாகவும் மாற்றலாம். பேசும் வாய்ப்பை நாம் வாய்மையால் வரமாக்குகிறோம், பொய்மையால் சாபமாக்குகிறோம். காலை எழுந்தவுடன் மனம் சற்று அமைதியாக இருக்க காரணம், நாம் யாருடனும் பேச ஆரம்பிக்கவில்லை, நம்மிடமும் யாரும் பேசவில்லை. பேச ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே புண்படுதலும் நிகழ்கிறது. நம் உணர்வுகளையும் அறிவையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் கருவியே சொல், அதாவது நமது பேச்சு. ஆனால் சொல் மற்றவர்களை தாக்கும் ஆயுதமாகவே கையாளப்படுகிறது. சொல் தீயை விட சுடுவதால் தான் நாவினால் சுட்ட வடு ஆறாது என்றார் வள்ளுவர். சொல்லை ஹிம்சைக்கான கருவியாக பயன்படுத்தாமல் முறையாக கையாளும் பொழுது நம்முடைய சொற்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை தருகின்றன. நன்மை தரும் சொல்தானே வாய்மை. நம்மிடமிருந்து வரும் சொற்கள் 4 நியமங்களுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். அவை 1 சத்தியம், 2 ஹிதம், 3 பிரியம், 4 மிதம். இந்நான்கையும் மனதில் கொண்டு நாம் பேசினால் அதுவே வாக்கின் மூலம் கடைபிடிக்கும் தவம். இதுதான் சொல் ஒழுக்கம் அல்லது வாக்தபஸ் என்று அழைக்கப்படுகிறது. 1 சத்தியம், உண்மையை பேசுதல். இதையே வாய்மை என்று நாம் பார்த்தோம். வாய்மையை பின்பற்ற முடியாது என்பது தவறான கருத்து என்றும், வாய்மை 3 படிகளாக உள்ளதையும் பார்த்தோம். இவ்விதம் வாய்மையை பின்பற்றி பேசுதல் வாக்கால் செய்யப்படும் முதல் தவம். 2 ஹிதம். ஹிதம் என்றால் நன்மை, நன்மை தருவதை பேசுதல். இக்கருத்தும் வாய்மையில் கலந்துள்ளது. உண்மையை நன்மையின் பொருட்டு மறைக்கலாம், மாற்றியும் கூறலாம் என்று பார்த்தோம். நம்மிடமிருந்து வரும் சொற்கள் நமக்கும் மற்றவருக்கும் நன்மையை கொடுக்க கூடியதாக அமைய வேண்டும். 3 பிரியம். நன்மை தரும் உண்மையை மென்மையாக கூறுதல், மற்றவர் மனம் புண்படாத விதத்தில் கூறுதல், இனிமையாக கூறுதல், கேட்பவர்கள் மனம் வேதனைப்படாத விதத்தில் பேசுதல். இவ்விதங்களில் பேசுதலே பிரியம். ஒரு தொழிலதிபர் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் கட்டிட தொழிலாளிகளிடம் கோபத்துடனும் கத்தியும் கடுமையாகவும் ஆணையிடுவது வழக்கம். இதை கவனித்த ஒரு பெரியவர் அவரிடம், நீங்கள் ஏன் மென்மையாக அவர்களிடம் ஆணையிடக்கூடாது? கோபப்பட்டு கடுமையாக கூறினாலும் அன்புடன் மென்மையாக கூறினாலும் அதே விஷயத்தை தானே கூறப்போகிறீர்கள். ஆகவே ஏன் சாந்தமாக அவர்களிடம் பேசக்கூடாது என்று அவருடைய தவறான அணுகுமுறையை சுட்டி காட்டினார். தன் தவறை உணர்ந்த அந்த தொழிலதிபர் அதற்கு பிறகு சாந்தமாக பிரியமாக பேச பழகி அதன் மேலான பலனையும் உணர்ந்தார். நாகரிகமற்ற சொற்களை கையாளாமலும் இனிமையாகவும் கேட்பவர் மனதில் பயம், வருத்தம் போன்றவை தோன்றாத விதத்திலும் பேச வேண்டும். ஒரு சுவாமிஜி மலை அடிவாரத்தில் குடிசை ஒன்றில் வசித்து வந்தார். சுவாமிஜியின் இருப்பிடத்திலிருந்து சற்று தூரத்தில் வசித்து வந்த எழுத படிக்க தெரியாத ஒருவர் சுவாமிஜியிடம், உங்கள் குடிசையில் பூச்சி ஏதாவது வந்துவிட்டால் சப்தம் கொடுங்கள், நான் வருகிறேன் என்று கூறினார். இங்கு அவர் பூச்சி என்று கூறியது பாம்பைத்தான். பாம்பு என்ற சொல்லை கேட்டாலே மனதில் பயம் வரலாம் என்று பூச்சி என்று கூறினார். இவ்விதமாக சொற்களை கையாளுதல் தான் பிரியம் எனப்படுகிறது. 4 மிதம். அளவாக பேசுதல். ஒருவர் தன்னுடைய மதிப்பை இழப்பதற்கு முக்கிய காரணம் அதிகமாக பேசுதல். எல்லோருமே பேசத்தான் விரும்புகிறார்கள். அப்படியானால் கேட்பவர்கள் யார்?
கேட்கும் மனநிலையை அடைந்தவர்கள் மிக குறைவு. கேட்கும் மனநிலை இல்லாதவரிடம் பேசினால் அவருக்கு அதுதான் பெரும் வேதனை. வயதானவர்கள் இளைய தலைமுறையினரிடம் மதிப்பை இழப்பதற்கு காரணம் அவர்களுடைய தேவைக்கு அதிகமான பேச்சுதான். வயது ஆக ஆக உடலில் உள்ள உறுப்புகளான கைகள், கால்கள், கண்கள் போன்றவை செயல்படும் திறனை இழக்கின்றன. ஆனால் வாய் மட்டும் எவ்வளவு பேசினாலும் சலிப்பதில்லை. மற்ற உடல் உறுப்புகள் வழியாக சென்று கொண்டிருந்த மனதிற்கு வயதான காலத்தில் வாய் மட்டும் எஞ்சியிருக்கிறது. ஆகவே வயோதிகத்தில் பேச்சு அதிகரிக்கிறது. அளவுக்கு மீறி பேசுதல் பேசுபவருக்கும் நன்மையை கொடுப்பதில்லை, கேட்பவருக்கும் நன்மையை கொடுப்பதில்லை. சிறு வயதில் பேச கற்றுக்கொள்ள எவ்வளவு முயற்சி செய்தோமோ அதைவிட பல மடங்கு முயற்சியும் பயிற்சியும் மேற்கொண்டால்தான் தேவைக்கு மேல் பேசாமல் இருக்க முடியும். வாய்மையை பின்பற்ற வழிமுறைகள். உரிய பயிற்சியால் தான் எந்த ஒரு நற்பண்பையும் அடைய முடியும். வாய்மை என்ற மேலான ஒழுக்கத்தை பின்பற்ற சில வழிமுறைகளை பார்ப்போம். 1. வாய்மையின் மேன்மையை உணர்தல். வாய்மையின் மேன்மையை உணர உணர வாய்மையை பின்பற்ற விருப்பம் அதிகரிக்கும். பிறகு விருப்பம் செயலாக உருவெடுக்கும். எது சரி, எது தவறு என்று அறிந்துள்ள அறிவை பொறுத்து ஒருவனுடைய மனப்பக்குவம் நிர்ணயிக்கப்படுவதில்லை. தவறானதை பின்பற்றினால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை எந்த அளவுக்கு ஒருவன் உணர்கிறானோ அந்த அளவே அவன் பக்குவப்பட்டவனாகிறான். இது சரி, இது தவறு என்று எளிதில் அனைவரும் அறிந்து விடுகிறார்கள். பொய் பேசுதல் தவறு என்று யாருக்குத்தான் தெரியாது. ஆனால் பொய்மையால் வரும் இழப்பைத்தான் உணர்வாரில்லை. ஏனெனில் பொய்மையால் கிடைக்கும் அல்ப பலன் மெய்யறிவை மறைத்து விடுகிறது. ஹரிச்சந்திரனின் கதை உண்மை பேச வேண்டும் என்ற அறிவை மட்டும் புகட்டுவதற்காக கூறப்படவில்லை, வாய்மையை பின்பற்றுவதன் மேன்மையை உணர்த்தவே கூறப்பட்டுள்ளது. படிப்படியாக ஹரிச்சந்திரனுக்கு சோதனைகள் வருகின்றன. அந்த சோதனைகளை தாங்கும் சக்தி வாய்மை கொடுக்கிறது. அவன் வாய்மையை பின்பற்றியதால் அனைத்து செல்வத்தையும் எழுந்து நிற்கும் பொழுதும் மன தைரியத்துடனும் மன நிறைவுடனும் நின்றான். இறுதியிலும் வாய்மை அவனுக்கு மிக உயர்ந்த நிலையை கொடுத்தது. வாய்மையை நாம் எளிதில் விட்டுவிட காரணம் வாய்மையின் பெருமையை உணராததான். வாய்மையின் பெருமையை உணர்ந்த மனதால் வாய்மையை தியாகம் செய்ய முடியாது. ஒருவர் தன்னுடைய நண்பரிடத்தில் பெருந்தொகையை கொடுத்து வைத்திருந்தார். திடீரென நண்பர் இறந்து விட்டார். நண்பரின் மனைவியும் மகனும் அவரிடம் பணத்தை கேட்கும் பொழுது அவர் என்னிடம் பணத்தை கொடுக்கவில்லை என பொய் சொல்லி நண்பரின் பணத்தை அவரே வைத்துக் கொண்டார். இவ்விதம் கிடைத்த பணத்தை வியாபாரத்தில் பயன்படுத்தி செல்வத்தை பல மடங்கு ஆக்கினார். செல்வம் பெருகிய போதும் அவருடைய மனதில் நம்பிக்கையின்மை என்ற உணர்வு உருவெடுத்தது. அவரால் யாரையும் நம்ப முடியவில்லை. தன் மனைவி உணவில் விஷம் வைத்து விடுவாளோ என்பது போன்ற பயம் மனதில் குடிகொண்டு மனநோயாளியாக மாறினார். நாம் உலகத்தை ஏமாற்றுவது என்பது நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்வதாகும். நாம் மற்றவர்களிடம் நேர்மையாக இருப்பது நம்மையே நாம் காத்து கொள்வதாகும். இதுவே அறத்தின் ரகசியம். இவ்விதம் வாய்மையின் மேன்மையை உணர்வது வாய்மையை பின்பற்ற முதல் வழிமுறை. வாய்மையின் மேன்மையை சாஸ்திரங்கள் கதை மூலமாக நமக்கு புகட்டுகின்றன. வாய்மையை பின்பற்ற சாஸ்திரம் நமக்கு கட்டளையும் இடுகிறது. உண்மையை பேசு என்று சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கிறது. எதை பின்பற்ற முடியாதோ அதை சாஸ்திரம் உபதேசிக்காது. எதை நாம் இயற்கையாக செய்வோமோ அதையும் சாஸ்திரம் உபதேசிக்காது. மூச்சு விடு என சாஸ்திரம் உபதேசிக்காது. எது நமக்கு நன்மையோ, எதை சற்று முயற்சியுடன் பின்பற்ற வேண்டுமோ அதையே சாஸ்திரம் உபதேசிக்கும். உண்மை பேசுதல் சற்று கடினம்தான். ஆனால் உண்மையே பேசுவது என்பது பின்பற்ற முடியாத விஷயமல்ல. சாஸ்திரத்தால் உபதேசிக்கப்பட்ட மிக உன்னதமான வாய்மையின் மேன்மையை உணர்வோம், உய்வோம். 2. தர்ம அனுஷ்டானம். தர்ம நெறியிலிருந்து விலகி அதர்மத்தை அனுஷ்டிக்கும் பொழுது செய்த தவறை மறைக்க பொய் பேசுதல் தவிர்க்க முடியாததாகிறது. வாய்மையை பின்பற்றுவது கடினமாக இருக்க காரணம் அதர்மத்திலிருந்து முழுமையாக விலக வேண்டி இருப்பதே. திருடுதல், போதைப் பொருளை பயன்படுத்துதல், கடமையை செய்யாதிருத்தல், கருப்பு பணத்தை சேர்த்தல், இது போன்ற தவறுகளை செய்பவன் எப்படி வாய்மையை பின்பற்ற முடியும்? தர்மத்தை பின்பற்றி வாழும் பொழுது வாய்மையை பின்பற்றுவது எளிது. ஆகவே வாய்மையை பின்பற்ற நம்மிடமுள்ள மற்ற தீய செயல்களை விட வேண்டும். 3. மன உறுதி. பல சமயங்களில் தைரியம் இல்லாததால் நாம் பொய் சொல்கிறோம். சில சமயம் நம் கடமையிலிருந்து நாம் தவறலாம்.
நம்மிடம் சில பலகீனங்கள் இருக்கலாம். நம்முடைய குறைகளை மறைக்காது உண்மையை பேச மன உறுதி வேண்டும். தவறு செய்தல் பின் செய்த தவறை மறைத்தல், இதில் தவறை மறைத்தல் பெரிய தவறு ஆகிறது. சுவாமிஜி ஒருவர் தன் சிஷ்யனிடம் ஒரு கடிதத்தை தபால் பெட்டியில் போட சொல்லி கொடுத்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு சிஷ்யனை சந்திக்கும் பொழுது கடிதத்தை தபால் பெட்டியில் போட்டு விட்டாயா என கேட்டார். சிஷ்யன் போட்டுவிட்டேன் என பதில் கூறினான். ஆனால் சிஷ்யன் மறதியால் அந்த கடிதத்தை தன்னிடமே வைத்திருந்தான். இங்கு கடிதத்தை தபால் பெட்டியில் போடாதது ஒரு தவறு. அதைவிட பெரிய தவறு தன் தவற்றை ஏற்றுக்கொள்ளாதது. நம் குறைகளை மறைத்து கொண்டு இருக்கும் வரை அவை நம்மிடம் இருக்கும். செய்த தவறை ஏற்றுக்கொண்டு உண்மையை பேசும் மன உறுதி இருந்தால் விரைவில் நம் குறைகள் நம்மிடமிருந்து மறைந்துவிடும். நமக்கு தகுதியில்லாத பெருமையை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. நாம் செய்யாத தவறை ஒருவர் நம்மீது சுமத்தினால் எவ்வளவு வேகமாக அதை நீக்க முயல்கிறோம். ஆனால் நம்மிடம் இல்லாத பெருமையை நம்மீது யாராவது ஏற்றி வைத்தால் நாம் அமைதியாக இருப்பதோடு மட்டுமன்றி அதை ரசிக்கவும் செய்கிறோம். இப்பொய் ஒழுக்கம் மிகவும் அல்பத்தனமானது. இந்த பலகீனம் வாய்மையிலிருந்து விலக காரணமாகிறது. நம்மிடம் இருக்கின்ற பெருமையை விளம்பரப்படுத்தாது இருத்தலே மேலான தவம். இல்லாத பெருமையை பேசுதல் கீழான குணம். நம் பேச்சை ஆராய்ந்தால் தற்புகழ்ச்சி அதிகம் இருப்பதை உணரலாம். தற்புகழ்ச்சியை விடுத்து நம்மிடம் உள்ள பலகீனத்தை ஒப்புக்கொள்வதற்கு மனோபலம் அவசியமாகிறது. குறைகள் நம்மிடம் இருப்பதில் தவறில்லை. உரிய முயற்சியால் களையலாம். குறைகளை மறைப்பது, நியாயப்படுத்துவது, இல்லாத பெருமையை பேசுவது போன்றவை தவறு. இந்த பலகீனங்களை முதலில் நீக்க வேண்டும். 4. விரதமாக்குதல். சில குறிப்பிட்ட தினங்களில் பலர் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இன்று விரதம் இருக்கிறேன் என்று சங்கல்பம் விரத தினத்தன்று அவர்களுக்கு எப்படிப்பட்ட பசியையும் தாங்கும் சக்தியை கொடுக்கிறது. ஆனால் விரதம் இல்லாத தினங்களில் உணவில் கட்டுப்பாடு இருப்பதில்லை. ஒரு சாதனையை விரதமாக கையாளும் பொழுது அதை கடைபிடிப்பது சுலபம். ஒரு பண்பு நம் இயல்பாக மாறும் வரை அதை விரதமாக கையாள வேண்டும். உணவில் முழு கட்டுப்பாட்டை அடைந்தவருக்கு விரதம் தேவையில்லை. ஆனால் அந்த பக்குவம் வரும் வரை விரதம் தேவைப்படுகிறது. வாய்மையை விரதமாக கையாள வேண்டும். இப்பொழுது எப்படி பொய்மை இயற்கையாக நம்மிடம் உள்ளதோ அதுபோல் வாய்மை நம் இயற்கை குணமாக மாறும் வரை விரதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விரதமாக்கும் முறை. நாம் வாய்மையை விரதமாக மேற்கொண்டுள்ள விஷயத்தை யாரிடமும் கூறக்கூடாது. அதை மிகவும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். முதலில் வாரத்தில் ஒரு தினத்தை தேர்ந்தெடுப்போம். புதன்கிழமை என்று வைத்துக்கொள்வோம். அன்று காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை நான் வாய்மையை கடைபிடிப்பேன் என்று விரதம் நமக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் இது வாய்மை நேரம், டைம் ஃபார் ட்ரூத் என்ற எண்ணம் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். மனதில் ஒரு விதமான விழிப்புணர்வு, அவேர்னஸ் இருக்கும். விரதமாக கையாளுதலின் முக்கிய நோக்கமே விழிப்புணர்வை உருவாக்கத்தான். அன்று 10 மணிக்கு மேல் நாம் எப்பொழுதும் போல் செயல்படலாம். இவ்விதம் சில வாரங்கள் பயிற்சி செய்த பின் 6 மணி முதல் 12 மணி வரை என காலத்தை நீட்டிக்க வேண்டும். இவ்விதம் முழு நாள் வாய்மை விரதம், பிறகு வாரத்தில் 2 நாள் என்று படிப்படியாக உயர்த்தி வாழ்க்கையையே வாய்மையாக மாற்ற வேண்டும். விழிப்புணர்வை உருவாக்குதல் என்பது ஒரு கலை. கிரியேட்டிங் அவேர்னஸ் இஸ் அன் ஆர்ட். இங்கு இதை பேசக்கூடாது என எண்ணுவோம், ஆனால் அங்கு அதைத்தான் பேசுவோம். அதிகமாக உண்ணக்கூடாது என எண்ணுவோம், அதிகமாகவே உண்ணுவோம். இவ்வாறு நாம் விரும்பாததை நாமே ஏன் செய்கிறோம்? விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் தான். விழிப்புணர்வை உருவாக்கவே பலவிதமான விரதங்களை அனுஷ்டிக்கிறோம். கவனக்குறைவு அற்றவனாக இரு என உபனிஷத் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. நாம் அடைய வேண்டிய பண்பை நாம் கவனத்திற்கு கொண்டு வர விரதத்தை தவிர சிறந்த வழி இல்லை. வாய்மை விரதத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் அந்த நேரத்தில் மக்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். வாய்மையை விரதமாக கையாளுதல் சாதாரணமாகவும் சற்று வினோதமாகவும் கூட தோன்றலாம். சில காலம் பயிற்சி செய்து பாருங்கள். எதிர்பார்த்ததற்கு மேல் பலனை அடைந்ததை உணர்வீர்கள். 5. மௌனம். மௌனத்தை கடைபிடிக்க பழகிவிட்டால் அநேக பொய்யான பேச்சுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பொய் பேசாது இருத்தலும் வாய்மை என்று பார்த்தோம். பேசாமல் இருந்து பழகினால் வாய்மை மட்டுமல்ல, மற்ற சில உயர்ந்த பண்புகளையும் அடைய முடியும். ஒன்றின் தரத்தை நிர்ணயிக்க பரிசோதிக்கும் கருவி இருக்கும். நாம் எந்த அளவு ஆன்மீகத்தில் உயர்ந்துள்ளோம் என பரிசோதிக்கும் கருவி நம்மிடத்தில் இருந்து வரும் சொற்கள்.
நாம் அடைந்துள்ள பக்குவத்தை அளக்கும் கருவி நம் சொற்கள். எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எவ்வளவு பேசுகிறோம் என்பதை பொறுத்தே நம் நிலை நிர்ணயிக்கப்படுகிறது. மற்றவர்கள் பேச்சை நாம் ஆராயவும் அளவு நம் பேச்சை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமே. ஆராய்ந்தால் மற்றவர்களின் குறையை பற்றியும் நம்மை பற்றிய பெருமையையும் நாம் பேசுவதை கண்டுகொள்ளலாம். மற்றவரிடம் இருக்கும் பலகீனங்களை இழிவுபடுத்தியும் விமர்சித்து கொண்டும் நம்மிடம் இருக்கும் பலகீனங்களை நியாயப்படுத்தியும் நாம் பேசிக்கொண்டு இருப்பதை கண்டுகொள்ளலாம். நம் வாக்கினால் தான் நாம் நம்மையும் மற்றவர்களையும் துயரப்படுத்தி பாவத்தை அதிகம் சேகரித்துக் கொள்கிறோம். சூழ்நிலையை சரியாக புரிந்து அங்கு எதை எவ்விதத்தில் எந்த அளவு பேச வேண்டுமோ அந்த அளவு பேசும் சமநிலையை ஆரம்பத்தில் அடைய முடியாது. நம் பேச்சில் சமநிலையை அடைய மௌன விரதம் மிகவும் துணை புரிகிறது. பேசும் ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுத்துள்ளார். அதை பயன்படுத்தாமல் இருப்பதும் தவறு, தவறாக பயன்படுத்துவதும் தவறு. உணவு விஷயத்தில் அதிகம் உட்கொள்ளுதல் அல்லது உணவை உட்கொள்ளாது விரதம் இருத்தல் இவ்விரண்டும் சுலபம். அளவாக உட்கொள்ளுதல் மிக மிக கடினம். அதுபோல்தான் நம் பேச்சிலும். மௌனத்தை விரதமாக கடைபிடிப்பதனால் பொய்மையை தவிர்க்க முடியும், தற்புகழ்ச்சியை தவிர்க்க முடியும், மற்றவர்களை இழிவுபடுத்துதலை தவிர்க்க முடியும், மன சஞ்சலத்தை தவிர்க்க முடியும். இது போன்ற பல நன்மைகள் மௌன விரதத்தினால் நமக்கு கிடைக்கின்றன. நாம் கர்வத்தை விட வேண்டும், ஆனால் சுய மரியாதையை காக்க வேண்டும். அளவுக்கு மேல் பேசுவதால் சுய மரியாதை இழக்கப்படுகிறது. பேச்சு குறைய குறைய சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும். பிறர் பேசுவதை கேட்கும் மனநிலை கிடைக்கும். நாம் அறிவை அடைய வேண்டுமானால் பேச்சு குறைய வேண்டும். ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வன் என்ற பெயர் உண்டு. அவர் சொல்லை தன் கட்டுக்குள் வைத்தவர். ஆகவேதான் பக்தி, சேவை, பலம், ஞானம் இவை அனைத்திலும் முதன்மை பெற்று திகழ்ந்தார். மௌனத்தை பின்பற்றி வாய்மை என்ற பண்பை அடைவோம். முடிவுரை. உண்மையை பேசுதல் வாய்மை என்ற போதிலும் பொய் பேசாதிருத்தலும் நன்மை பயக்கும் விதத்தில் பேசுதலுமே வாய்மை என்று பார்த்தோம். வாய்மையை நன்மையிலிருந்து பிரிக்க முடியாது என்பதை பார்த்தோம். இவ்வாய்மை 3 நிலைகளாக பின்பற்றப்படுகிறது. 1 உண்மையை வெளிப்படுத்துதல், 2 உண்மையை மறைத்தல், 3 உண்மையை மாற்றி வெளிப்படுத்துதல். இம்மூன்று படிகளில் முதல் நிலையில் நன்மை கிடைக்காத பொழுது 2ஆம் நிலைக்கு வர வேண்டும். 2ஆம் நிலையிலும் நன்மை இல்லை எனில் 3ஆம் நிலைக்கு வர வேண்டும். 3ஆம் நிலை என்பது நன்மை தரும் பொய்மை. வாய்மையின் தத்துவம் இவ்விதம் இருப்பதை அறிந்தால் வாய்மை பின்பற்ற முடியாத பண்பு அல்ல என தெளிவாக உணர்வோம் என்று பார்த்தோம். பொய்மையால் உடனடி லாபம் இருப்பினும் உண்மையான நாம் விரும்புகின்ற பலன் வாய்மையால் தான் கிடைக்கும், அதாவது வாய்மையே வெல்லும் என்றும் பார்த்தோம். நம்மிடம் இருந்து வருகின்ற சொல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என பார்த்து வாய்மையை பின்பற்ற சில வழிமுறைகளை பார்த்தோம். ஒவ்வொருவரும் எதற்காக பொய் பேசி வருகிறோம் என்று ஆராய்ந்து அந்த காரணங்களை நீக்கி வாய்மையை பின்பற்ற முயல வேண்டும். நம் முயற்சியினாலும் இறைவன் திருவருளினாலும் வாய்மையை பின்பற்றும் திறனை அடைவோமாக. வாய்மையால் நம் வாழ்வு மலரட்டும். வாழ்த்துக்கள். ஓம் தொடரும்.